முதல் விஷயம் பேரண்ட்ஸ்க்கு சொல்ற முதல் முக்கியமான விஷயம், உங்க பசங்கள நீங்க திட்டுறதுனாலயோ, இல்ல அடிக்கிறதுனாலயோ, அப்யூசிவா ட்ரீட் பண்றதுனாலயோ இந்த விஷயம் சரியாக போறது கிடையாது. பேரண்ட்ஸோட சப்போர்ட் மட்டும் தான் இந்த ட்ராமாலருந்து ஒருத்தவங்கள வெளில எடுத்துரும். ஏன்னா, இது ஒரு பெரிய ட்ராமாவா இருக்கும். இன்னொருத்தர நம்ப மாட்டாங்க. அவங்களே சோஷியல் ஐசோலேஷன்க்குள்ள எடுத்துட்டு போக ஆரம்பிப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு தப்பான டிசிஷன் மேக்கிங்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்ற விஷயம், உங்க குழந்தை கூட நீங்க தான் நிக்கணும். அவங்க எதுவுமே பர்ப்பஸா பண்ணியிருக்க மாட்டாங்க. தெரியாம பண்ணியிருப்பாங்க. அந்த குழந்தைக்கு அந்த சிச்சுவேஷன் நீங்க கூட நின்னு ஒண்ணும் இல்ல. இத சேர்ந்து ஃபேஸ் பண்ணுவோம். இது என்னன்றத பார்ப்போம். லீகலா ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிப்போம். கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்து இத ஹெல்ப் எடுக்க ஆரம்பிப்போம். இதுக்கப்புறம் இது வராம இருக்க என்ன மாரி பிரிவென்ஷன் எடுத்துட்டு போலாம் அப்படின்றத பேரண்ட்ஸ் அந்த குழந்தை கூட இருக்கும்போது மட்டும் தான், அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். இல்ல நீங்க வந்து அவங்கள திட்டுறதுனாலயோ, அடிக்கிறதுனாலயோ, இல்ல அப்யூசிவா பேசுறதுனாலயோ சொசைட்டி பார்க்க போறாங்க, ரிலேட்டிவ்ஸ்க்கு தெரிய போது, மத்தவங்கலாம் அத பத்தி பேச போறாங்கன்னு நெனச்சு, உங்களோட குழந்தையோட ஃபியூச்சரையும் நீங்க ஸ்பாயில் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நீங்க உங்க குழந்தை கூட நில்லுங்க. ஏன்னா, இது உங்க குழந்தையோட தப்பு கிடையாது. அவங்க சோசியல் மீடியால எல்லாரும் அப்லோட் பண்ற மாரி, எல்லா அந்த ஒரு விஷயத்தினால தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் தெரியாமனால பண்ணியிருப்பாங்க. அதுக்காக நீங்க திட்டி அடிக்கிறனால உங்க குழந்தையோட லைஃபே முடிஞ்சு போறதுக்கான பெரிய தப்பான டிசிஷன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் கூட நெறைய இங்க இருக்கு. நம்ம நெறைய பார்த்துட்டு இருக்கோம். மீடியால பார்த்துட்டு இருக்கோம். நியூஸஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம தெரிஞ்ச சர்க்கிள்ல கேள்விப்பட்டிருப்போம். நெறைய பேரோட லைஃப முடிச்சுக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ரீசனாவே இருக்கு. ஸோ பேரண்ட்ஸோட சப்போர்ட் இதுல ரொம்ப முக்கியம்.